ஹிந்து அப்படின்ற இந்த வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், தவறில்லை. ஆனால் இதற்கான வார்த்தைகள் நிறைய இருந்தது முன்னாடி. இன்னும் சொல்லப்போனால் இதை குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு இதுதான் இதுதான் இதனுடைய கோட்பாடு, இதுதான் பெயர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நாம் நிறைய கூட்டங்கள் இருக்கும்போது தான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறுபடுத்தி இது ஒரு தனி குழு, இது தனி குழு என்று குழுக்களாக பிரிக்கும் போது தான் நம்மளுக்கு வேறுபடுத்த வேண்டியது. மொத்தமாக ஒரே கோட்பாடை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கால தேசங்களுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணும்போது, கடைபிடிக்கும் போது அதை இது தனி அது தனின்னு பிரித்து காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முன்னாடி இல்லை. அதனால நம்ம அதுக்கான தனிப்பெயர் ஒன்று கொடுக்கணும். அதற்கான ஒரு அவசியம் வந்தபோது நம்மை நாமே சனாதன தர்மம் அப்படின்ற பெயரால் நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டோம். இப்போ இந்த பெயரை சொல்லலாம் இல்லையா? நல்லா சொல்லலாம். அதனால சனாதன தர்மம்ன்ற இந்த பெயரால் தான் நாம் அறிமுகப்படுத்தி கொண்டோம். இது ஏன் அப்படின்னு கேட்டா, இது சனாதனம் அப்படின்றது நிலையானது அப்படின்றது தான் அதனுடைய. ராமாயணத்தில் தொடங்கி மகாபாரதத்தில் தொடங்கி பாகவதத்தில் தொடங்கி எல்லா இடத்திலும் இந்த சனாதன அப்படின்ற இந்த சொல்லானது வந்து கொண்டே எப்படி வரும் என்றால் இறைவனை குறிப்பதற்காக. ராமாயணத்தில் ராமபிரானை குறிக்க இந்த சனாதன என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவார். பாகவதத்தில் கிருஷ்ணனை குறிப்பதற்கு சனாதன என்று. என்ன அர்த்தம் என்றால், எந்த ஒரு பொருளுக்கு காலம் இடம் இவற்றால் ஒரு வேறுபாடு இல்லையோ, எந்த ஒரு பொருள் ஆரம்பமும் முடிவும் இல்லாததோ அதுக்கு சனாதனம்